இங்கே மத்திய பிரதேஷில் இந்த வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே போகலாம். இங்கே நம்ம ஷலை கோ டவுன் I'll go wait. சரியான குருமாவாக இருப்பான் போல கைஸ். இவன் தள்ளி விட்டுருவானே. வரேன் இங்கே பாருங்க கைஸ். இரா ஸ்லோ நான் அடிச்சு குழன்னு ஆக்கிடுவேன். ஃபுல்லாக கஞ்சா பையா ஃபுல்லாக ஜாயிண்ட் ரைஸ் வந்துருக்காங்க கைஸ். சரியான போதையில் இருக்கிறானுங்க எல்லாருமே. செம்ம போதையில் இருக்கிறானுங்க. ஒருத்தன் செம்மையாக கஞ்சா வச்சுக்கிறான். நாத்தம் என்னால் தாங்க முடியல. ஓகேங்களா. ஸோ வந்து இதை நான் ஒன்று சொன்னால் அவனு செய்கிறானுங்க. நான் இங்கேருந்து கிளம்ப போகிறத மாட்டிட்டு சின்ன ப்ராப்ளம் தான். காட்டிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறோம். தேட முடியல கைஸ். எனக்கு வந்து பயமாக இருக்குது. அதனால் பெட்ரோல் போட்டுறது தான் பெஸ்ட்டு நம்ம. அதனால் என்ன பண்ணிட்டேன், பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிடிக்குதுன்னு ஃபுல்லாக பார்த்துட்டு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டா வந்து நாளைக்கு ஒரு ட்ராப் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் ஃபுல் பண்ணி பார்த்துடலாம். கரெக்டாக தெரிஞ்சு இல்லை 100 கிலோமீட்டர் போயிட்டு ஃபுல் பண்ணி பார்த்துடலாம். தெரிஞ்சிடும் மைலேஜ். 42 தானே பையா? நம்ம கைஸ் ஃபுல்லாக ஆகிடுச்சு. பார்த்துருவோம். க்ளோஸ் பண்ணுறான். ஹே கைஸ், இன்றைக்கி டே 3 கார் எடுக்க வந்தேன். இப்போ நான் வந்து இண்டோருக்கு முன்னாடி கொஞ்சம் இருக்கேன். மும்பை போயிட்டுருக்கேன் நான். அந்த ரூம்லேருந்து கிளம்பிட்டேன். சரி கிளம்பி அப்படியே ஹைவே வந்து கொஞ்சம் நிறுத்தி ஓரமாக எதுவும் செட் பண்ணேன். ஒரு 4 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கான் மெக்கானிக் ஷாப்பு. அதையும் போட்டுட்டேன். அப்புறம் வந்து ஒரு 700 கிலோமீட்டரில் வந்து மும்பை இருக்குது கைஸ். அவ்வளோதான். அப்படியே மூவ் பண்ணிட்டேன். கீழே இருக்கிறது கழட்டிடலான்ட்டு. சரி அப்படியே vlog எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. அந்த ஹோட்டலில் இருந்து அந்த ஹோட்டலில் வேறு சீக்கிரம் வந்து கிளம்பிட்டேன் நான். அங்கே எதுவுமே பேச முடியல. வண்டியை எடுத்துகிட்டு கிடக்குன்னு கிளம்பலாமான்னு ஆகிடுச்சுன்னா எனக்கு வந்து லேட்டாக எழுந்துட்டான். கண்ணாடி வேறு ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. ரொம்ப கண்ணாடி கொஞ்சம் கழுவுணும். எங்கேயா நிறுத்தி கண்ணாடி ஒன்றுமே தெரியல. இந்த பக்கம் கண்ணாடி தெரியுது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லா கண்ணாடியும் கொஞ்சம் கழுவுனா தான் கரெக்டாக நினைக்கிறேன். துணி ஒன்று வாங்கணும் கைஸ் முதல்ல வண்டிக்கு. என்கிட்ட துணி இல்லை. ஓகே கைஸ், நான் போய்ட்டு மெக்கானிக் ஷாப் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான். கொஞ்சம் ஹீட் ஆச்சு. இப்போ அப்படியே மூவ் பண்ண வேண்டியது தான். மெக்கானிக் ஷாப் போயிட்டு தேங்க்யூ மேன் பாய். தேங்க்யூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீதான்ட்டாங்க. இதான் அந்த நான் மெக்கானிக் ஷாப். மணி இப்போ 8 தான் ஆகுது. ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். நான் அடுத்த மெக்கானிக் ஷாப் வரைக்கும் இண்டோர் வரைக்கும் போய் தான் ஆகணும். ஏன்னா வந்து இங்கே மெக்கானிக் ஷாப் வந்து மூடி இருக்கான். பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு கைஸ். அங்கே ஒரு கடை இருந்தால் ஒரு பையன். ஆனால் அந்த பையன் வந்து அவன் பஞ்சர் கடை. அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஐயோ தேவைப்போதே. இதுக்கு பேர் வந்து இன்ஜின் ஸ்பிளாஷ் கைஸ். இது பேர் அந்த அந்த கீழே இருக்கிறது பேர். வண்டியில் நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம். அப்புறம் இங்கே ஒரு பிளாஸ்டிக் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா குளிரில் விரைச்சிக்கிறாப்லையா என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி ஆகிட்டாரு. ஸோ நான் அடைமுத்த முடியாது எங்கேயுமே. அது உடஞ்சா உடையிட்டு தான் விட முடியும். ஏன்னா அதை கழட்டி வச்சுக்கலான்னு பார்த்தேன். மெக்கானிக் கழட்டி வச்சுக்கடான்னாரு. ஆனால் இப்போ அதனால் முடியாது நினைக்கிறேன். கிளச்சு டைட்டாக இருக்கிறது காரணம் மெக்கானிக் கேட்டேன். சிலிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் புஷ்ஷிங்ஸ் எல்லாம் மாற்றணும். அதான் அந்த வண்டி நிற்கிறதுனால ரப்பர் புஷ்ஷிங்ஸ் தான் எல்லாமே டோட்டலாக மாற்றணும்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு தெரில. அது மட்டும் என்னென்னு பார்த்துட்டு ஓரளவு எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் மட்டும் நான் மாற்றிக்க போகிறேன். அதை போய்ட்டு இங்கே பாருங்களேன். இந்த மாதிரி விட்டால் ஒன்றுமே தெரியாது. ஒரு 50, 60, 70 வரைக்கும் 80, 90 மேலே போகணும்னு வச்சுங்களேன். கீழே தேயும். ஓகே கைஸ். சாதா தமிழ் பேசுறீங்க? எப்படி தமிழ் பேசுங்க. हिंदी नहीं माँ. स्पीड पेट्रोल ओके फाइट 500 பெட்ரோல். என்ன போச்சுன்னா கைஸ், காரில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லை. இதோ பாருங்க, மீட்டரை பாருங்க. இதை பாருங்க, இது லைட் எரிஞ்சிச்சு. இந்த லைட்டு வந்து எரியும் போது தான் வந்து நான் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போட்டேன். எங்கே இங்கே டெல்லியில் போட்டேன். மைலேஜ் செக் பண்ணேன் கைஸ். நான் இப்போது சும்மா ஆவரேஜாக போட்டு பார்த்தேன். 39 லிட்டர் பிடிச்சிதாங்க. 600 இதை பாருங்கள், ட்ரிப் பி 699 670 வந்து பார்த்தீங்கன்னா 70 வந்து பார்த்தீங்கன்னா இது விழுந்துச்சு அந்த மீட்ரு. ஸோ 670/39 போட்டால் 18ன்னு காட்டுது மைலேஜ். எனக்கு தெரியல சிவிக்கோட மைலேஜ் அவ்வளோ தருமானு. யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன குருமா என்னென்னா, எனக்கு தேங்க்யூ பையா. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னது என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 தரும் அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ்டா. எனக்கு தெரியல கைஸ். அதனால் வந்து யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். நிட்டிமேன் வந்துட்டார். யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து வண்டி 18 தருது. நான் ஒரு 80-90 தான் வந்தேன். ரொம்பலாம் விரட்டலாம். கொஞ்சம் அதையும் சொல்லிடுறேன். 500 ரூபாய்க்கு போட்டுக்கணும் இங்கேருந்து. நான் 500 ரூபா போட்டு ஏறவே இல்லை. இன்னும் 500 ரூபா போட்டுக்கு போகிறேன். ஏன்னா நான் இண்டோர் போயிட்டு ஸ்பீடு போட போகிறேன் கைஸ். ஓகே. ஸோ இன்னொரு 500 நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இண்டோர் போயிட்டு போட்டுக்கலாம் கைஸ். பையா டேக் தட். மாட்டிக்கினான் இவன் எனக்கு. இவன் ஒரு குருமா போல இவன். ஓகே. ஆனால் அண்டர் சேஸ் இருக்குது இவங்கிட்ட. அதனால் நீங்கள் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிங்க. நான் வந்துட்டேன் கைஸ். நான் நீங்கள்
ஒரே நிமிஷம் எங்கே இறங்கிட்டு யூ லித்தினியம் கிரீஸ் பிரிங் தட் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இதை பாருங்கள், இங்கே ஒருத்தர் மாட்டிக்கிட்டார் இங்கே மத்திய பிரதேஷில். இந்த வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே போகலாம். இங்கே நம்ம ஷலை கோ டவுன் அல்கோ வெயிட். சரியான குருமாவாக இருப்பான் போல கைஸ். இவன் தள்ளி விட்டுருவானே. வரேன் இங்கே பாருங்க கைஸ். இரா ஸ்லோ அச்சு குழன்னு ஆக்கிடுவேன். யூ ரிமூவ் திஸ். Oh, you'll fix that, Okay, you fix that. Okay. Yeah. Better you fix this. No, ka. முடி மாட்டிச்சறா. லூப் இங்கெல்லாம் ஒண்ணும் ஆவலல்ல. Yeah. No open. Okay. என்னடா? வாடா. Bro. ஃபுல்லா கஞ்ச. பையா? No. Oh. ஃபுல்லா ஜாயிண்ட் வைஸ் வந்திருக்காங்க சாம. अरे हां मैं साइड लो. साइड. कोई दिक्कत तो नहीं बस पानी आ रहा है. पानिया? अरे पानी अरे पानी नहीं तो भैया इसका करना ही पानी आ रहा है. अरे इसका बोल रहे हो வேற வேற சீனா வேற த ப்ராப்ளம் है. पानी नहीं भैया. अरे नो वाटर इज लीकेज इज ये only this. Fix that. Bus I need to go man. கைஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியான போதையில் இருக்கிறானுங்க. எல்லாருமே செம்ம போதையில் இருக்கிறானுங்க. ஒருத்தன் செம்மையாக கஞ்சாச்சிக்கிறான். நாத்தம் என்னால் தாங்க முடியல. ஓகேங்களா? ஸோ வந்து இதை நான் ஒன்று சொன்னால் அவனு செய்கிறானுங்க. நான் இங்கேருந்து கிளம்ப போகிறத மாட்டிட்டு சின்ன ப்ராப்ளம் தான். காட்டிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம். ஓகேவா? ஏன்னா வந்து இவனுக்கு குருமாவாக இருக்கானுங்க ரொம்ப. இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடலாம் கைஸ் இங்கேருந்து. ஏன்னா வந்து இவங்க சரியான குருமாவாக இருக்கானுங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இவனுக்கு ஒன்று செய்கிறானுங்க. நம்ம இந்த மாதிரி ஆளுங்கிட்ட ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஓகே, கட்டி தரேன்ட்டாரு, டைப் பண்ணிடலான்னு அப்படின்ட்டாரு. வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணாலும் பண்ணுறாங்க ஏதோ. சரி நம்ம பையாக்கு ஃபோன் பண்ணி ஹிந்தியில் பேசணும். லைட்டாக கத்துனாரு. அப்புறம் வந்து பண்ணி தரேன்ட்டானுங்க. சரி, அந்த வார்த்தையில் வேறு யூஸ் பண்ண பயமாக இருக்குது. இவங்களுக்கும் அந்த புரியும்ல, அந்த மெயின் மேட்டர்லாம் புரியும்ல. சரி, அதனால தான் கம்முன்னு விட்டேன். இப்போ பாருங்கள் நம்ம பாய்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இவரு ரொம்ப நேரமாக நான் எங்கேருந்து வரோன்னு கேட்டுனே இருக்கிறாரு கைஸ். இவர் டெல்லி தெரிஞ்சே ஆகணும் போல். தெரிஞ்சாதான் வண்டியில் கை வைப்பார் போல். அவர் குருமா அச்சா மேன், இவர் அச்சா. கட்டிடுறேன்றார் தம்பி போட்டு. கட்டிடுறேன்றார் கைஸ். கட்டிட்டு எடுத்துகிட்டு போனால் சேஃப்னு நம்மளால தான் சொன்னார். கட்டிடுறா, உனக்கு அதான் சேஃப் உனக்கு. ஏன்னா வந்து வீடியோ எடுப்போம். What's your name, Bhaiya? Aman. Oh, where are you from? Here, Here, what is this place? Madhya Pradesh. Devas. Okay. ஒருத்தன் தான் போயில வந்து என்ன பேரை கெடுத்து விட்டான். இப்போ பாருங்க, அண்டர்ச்சேஸ் பாருங்க, பக்காவாக இருக்குது. பண்ணிட்டாங்க கைஸ், நல்லா பாருங்க. போட்டான், கம்பியெல்லாம் போட்டு பக்காவாக கட்டி விட்டாங்க கைஸ். சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எடுத்துகிட்டு நான் போயிடலாம் ஈஸியாக. ஓகே, நான் வண்டி எடுக்கிறேன். வண்டியை எடுத்துகிட்டு போகிற வேலை கண்டினியூ பண்ணுறேன். அந்த பையன் வந்து ரொம்ப நல்ல பையன். சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துறான் வண்டியை. அதில் ஒருத்தன் கஞ்சா வச்சுட்டு வந்தானா, அதனால தான் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். எனக்கு அந்த கஞ்சா ஸ்மெல்லே பிடிக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், கஞ்சா ஸ்மெல்லாம் தெரியும். ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது அது வெறுப்பாயிருமே அது அந்த ஸ்மெல்லை பார்த்தாலே. அதனால் வந்து எனக்கு ரொம்ப கடுப்பாயிடும். லைட்டாக ரெடி பண்ணி கொடுத்துனா. இப்போ மும்பை தான் கைஸ், டுவர்ட்ஸ் மும்பை போயிட்டு எங்கன்னா குவாலியர் 400, ஆக்ரா 600. இப்போ தேயிலை கைஸ், இப்போ பக்காவாக இருக்கார். இப்போ ஹைவேல எங்கேயுமே பெட்ரோலே இல்லை, ஸ்பீடு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலே போட்டலான்னு சொல்லிட்டு பாரத்துக்கு வந்துட்டேன். பையா ஃபுல் லாக் கரோ. ஓகே கைஸ், இந்த வாட்டி மைலேஜ் செக் பண்ணிடலாம். யா 100 ஜீரோவா? போடு. ஓகே भैया फुल करो, लॉक करो. या लॉक करो. नो लॉक लॉक पीछे से पकड़ ले यार, ऊपर डाले. कितना रुपये भैया पेट्रोल? 108 रुपये 108. ओके, 108 ரூபா கைஸிங்க. 168 தள்ளி தானேண்டா. பின்னாடி வந்து ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு வந்து பெட்ரோல் தேட முடியல கைஸ். எனக்கு வந்து பயமாக இருக்குது. அதனால் பெட்ரோல் போட்டுறது தான் பெஸ்ட்டு நம்ம. அதனால் என்ன பண்ணிட்டேன்,
பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பிடிக்குதுன்னு ஃபுல்லாக பார்த்துட்டு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டா வந்து நாளைக்கு ஒரு ட்ராப் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் ஃபுல் பண்ணி பார்த்துடலாம். கரெக்டாக தெரிஞ்சு இல்லை 100 கிலோமீட்டர் போயிட்டு ஃபுல் பண்ணி பார்த்துடலாம், தெரிஞ்சிடும் மைலேஜ். இதுதான் இருப்பையா ஃபுல் டேங்க்கு. ஒரு 500 போட்டேன், அதை நான் இப்போ ஓட்டிட்டேன். ஆனால் நேற்று 39 லிட்டர் போட்டேன். 39 லிட்டருக்கு 700 கிலோமீட்டர் வந்துருக்கு வண்டி. 39 லிட்டருக்கு இப்போ எத்தனை லிட்டர் போயிருக்கு? 34 லிட்டர் போயிருக்கு. ஓகே, ஸ்டோரேஜ் இல்லை, நான் ஃபுல் பண்ணிவிட்டு நான் வண்டியில் எழுதி காட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு. 42 தானே பையா? நம்ம கைஸ் ஃபுல்லாக ஆகிடுச்சு, பார்த்துங்க. பார்த்துருவோம், க்ளோஸ் பண்ணுறா. 42 பில் கொடுத்துரு பையா, பில் கொடுத்துரு. இந்த ட்ரிப் பி வந்து பார்த்தீங்கன்னா 857 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பெட்ரோல் பங்க்லேருந்து வெளியே வந்தேன். 857 கிலோமீட்டர்ஸ். 857 40 லிட்டரில் 857 500 போட்ட 700 500 150 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 700 இது ஒரு 700. ஆமாம். ஸோ ட்ரிப் பி வண்டி நல்லா மைலேஜ் தருது கைஸ், அவ்வளோதான் எனக்கு தெரியும். நான் வேணா உங்களுக்கு வைக்கிறதுக்காக ரீசெட் பண்ணி காட்டுறேன். ட்ரிப் பி அது ட்ரிப் பி 756 கிலோமீட்டர். ஆமாம், 50 கிலோமீட்டர் தான் ஓடி 500 போட்டு. ஓகே, ஸோ 756 ப்ளஸ் ஃபோனை வச்சிடலாமான்னுக்குது. ஃபோன் வந்துனேக்குது, எப்போ பார்த்தாலும் ஃபோன் அடிச்சுனேக்குது. இப்போ பாருங்கள், ட்ரிப் பி பண்ணிட்டேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கோ இல்லைன்னா ஆமாம் ஃபுல் டேங்க் அடித்து இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ திணறனே. பட் இது பண்ணியாச்சு, ரீசெட் பண்ணியாச்சு. ஏதோ மைண்டில் ஏதோ ஓட்டு இருக்குது, சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் மைண்டு வேலை செய்ய மாட்டேங்குது. ஓகே, நாளைக்கு ஃபுல் டேங்க் டு டேங்க் பார்த்து தெரிஞ்சிடும் கைஸ் மைலேஜ். ஓகே, ட்ரைவ் பண்ணுறேன் கொஞ்சம். எனக்கு ட்ரைவ் பண்ணணும் போல இருக்குது ஃபுல்லாக. ஏன்னா வண்டி வந்து பொறுமையாக ஓட்டுறேன். இப்போ நான் ஒரு 100-90 அந்த மாதிரி நான் ஓட்ட போகிறேன். பாவி ஏன்டி இப்படி ஃபோன் பண்ணினே இருக்கனால விளாக் எடுக்க முடியலன்னு. இது சாரிடா. அதான் கைஸ் நான் தெளிவாக சொல்கிறேன். என்னென்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணிட்டேன். இப்போ 2 கிலோமீட்டரு 100 கிலோமீட்டர் அந்த மாதிரி போயிட்ட பிறகு பெட்ரோல் ரீஃபில் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. 100 கிலோமீட்டர் ஓட எவ்வளோ பெட்ரோல் வருதுன்னு தெரிஞ்சிடும். அந்த பில்லையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நாளைக்கு இதுதான் மைலேஜ். ஃபோனை உடைக்க போகிறேன் நான். ஃபோன் அடிச்சுனே இருக்குது. படத்தில் வர மாதிரி ஆயிடும் போல, கோமாளியில் வர யோகி பாபா மாதிரி அடிச்சு வர்றா அந்த ஃபோனுன்ற மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன். அதாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மும்பை இன்னொரு 700 கிலோமீட்டர்ஸ் மும்பை போயிட்டு இன்னைக்கு நைட்டு போயிடும் நினைக்கிறேன். மும்பை அன்றைக்கி போயிட்டு நான் வந்துச்சு அதுக்குள்ளே டோல் போயிட்டு 100 கிலோமீட்டர் போயிட்டு அப்புறமேட்டு பெட்ரோலில் போட்டு பார்த்துடலாம். மோடிஜி வண்டி போல கைஸ். இங்கே பாருங்க, தாமரை வென்றே ஆகுன்ற மாதிரி அப்படியே போயிடலாமா? குருமா வாக்கிடும் போலி. அந்த ஆள் வந்து எனக்கு ஒரு கட்டு வச்சான். அது பாருங்க எப்படி வைக்கிறான் பாருங்களேன் கட்டு. அவன் தெரியுதான்னு தெரியல. அவனுக்கு எனக்கு இப்போ ட்ராக் ஆகிரும் நினைக்கிறேன். ஃபுல் டேங்க் வேறு இருக்குது. ரொம்ப நக்கலாக ஓட்டுறானு இங்கே பொலிட்டிஷியன்லாம். நான் அதுவும் கண்டுக்கல, நம்ம அதுவும் கம்முன்னு போகண்டு. வண்டி உள்ள வேறு ஒரே இதே மாதிரி வீடியோ எடுத்தோன்னா இன்றைக்கி 500 கிலோமீட்டர் தான் ஓட்டணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வண்டி வேறு கொண்டு ஆக்கிடுச்சு. ஒரு 1 hour வேஸ்ட் ஆகிடுச்சு. காரு டெலிவரி 1 hour கார் அரசு எனக்கு. அந்த அண்ணன்கிட்ட வண்டி கேட்டிருந்தேன் நான். ஆனில் இருக்கான். அந்த அண்ணன்கிட்ட வண்டி கேட்டிருந்தேன் நான் சிவிக்கு. இப்போ எனக்கு ஒரு விஷயம் மனசில் தோணிகிட்டே இருக்கு கைஸ். எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் படத்தில் சொல்லுவாங்க பாருங்கள், த கார் டசன்ட் சூஸ் த கார் சூஸ் யூ அப்படின்ற மாதிரி. எனக்கு அதான் மறுபடியும் மைண்டில் தோணிகிட்டே இருக்குது. ஏதோ சம்திங், ஏதோ ஒரு ஃபீலு. அதனால் நேற்று நைட்டு மெசேஜ் அமைச்சிருந்தார், ஒரு சிவிக் ஃபோட்டோ அமைச்சிருந்தாரு. 2007 3 ஓனர் வண்டியை 180க்கு ஒரு பையன் எடுத்திருக்கான். அதை நான் 260 வரைக்கும் விற்பேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டு ஒருத்தன். நான் வந்து 2007 3 ஓனர் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180க்கு எனக்கு கிடச்சா ஓகே. 2 ரூபா சொல்கிறானுங்க அந்த பக்கம்லாம். ஒரு 180 கிடச்சா ஓகே, எடுத்துடலான்ற மாதிரி நானே வந்துட்டேன் கடைசியாக. வேறு வழி இல்லாமல் அந்த இதில் சென்னையில் நேற்று எனக்கு அந்த ஒரு சில்வர் கலர் சிவிக் 2007 சிங்கிள் ஓனரு 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்க வண்டி. அது ஓடி இருக்கும் நிறைய சொல்கிறாரு. அதில் 180 2 ரூபா 180க்கு வண்டி கிடைக்கும். டீலர்கிட்ட இருக்க வண்டி தெரிஞ்சவர் தான். 180 முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறார். அதை ஒரு 170க்குனா கூட எடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ வருது பாருங்களேன், ஒரு 5 நாள் டிஃப்ரென்ஸில் இப்போ வருது. ஸோ என்னென்னா எனக்கு மைண்டில் என்ன தோணுதுன்னா, நமக்குன்னு இருக்கிற அந்த கார் அப்படின்ற அந்த கார் உங்ககிட்ட வரும் அப்படின்றது தான் ஃபீல் பண்ணுறேன் நான். உனக்கான கார் உங்ககிட்ட வரும் அப்படின்னு. அது எனக்கு மறுபடியும் ஏதோ சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா அந்த வண்டி என்னோட பர்த்டே அன்றைக்கி ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. சம்திங் இஸ் ட்ரைங் டு சே. அது நான் யோசிச்சிட்டே வந்தேன். நான் எப்போ வந்தேன்னா ஃபோன் நான் கரெக்டாக அதனால் எனக்கு ஃபோன் வந்து மெசேஜ் அமைச்சார். நான் ஓகே நான் எவ்வளோ நான் சும்மா கேட்டேன் வண்டி டீட்டெயில்ஸ் தான் சொன்னார். இப்போ எனக்கு வந்து அதனால் மெசேஜ் பண்ணார், காலும் பண்ணார் இப்போ வண்டி ஓட்டும் போது. அதுதான் அப்படியே யோசிச்சிட்டே வந்துட்டுருக்கேன். ஆஹா நமக்கான வண்டி தான் போல் அப்படின்னு ஹாப்பியாக இருக்குது கைஸ் எனக்கு ரொம்ப. ஓகே கைஸ், வண்டியை நிறுத்திட்டேன், பார்க் பண்ணிட்டேன். இங்கே தான் சாப்பிட போகிறேன். இது ஏதோ தெரில, ராஜ்தானின்னு நினைக்கிறேன். ஏதோ வந்து பார்த்தேன் நான். அங்கே இருக்க பார்த்துட்டு சாப்பிட்டுலான்னு இருக்கேன். ஏன்னா பசி பயங்கரமாக முடியல, என்னால் ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டுட்டு நான் மெனு கார்டு காட்டுற ரேட்லாம் பார்த்துட்டேன், விலை பார்த்துட்டேன். நல்லா தான் கைஸ் இருக்குது. 150 ரூபா 200 ரூபாய்க்குள்ள தாலிலாம் கிடைக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு இடத்த பாருங்களேன்.
எனக்கு காமனாக ஒரு தாட், என்ன தாட்னா, இந்த மாதிரி பெரிய இடத்துல சாப்பாடு அதிகமாக வேலை இருக்கும்னு. ஆனால் என்னென்னா 200 தாராளமாக தரல. ஏன்னா வெளியே சாப்பிட்டாலே வந்து 200 ஆக்கிடுவானுங்க. அது என்னென்னா இந்த லோக்கல் கடையெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ரோட்டோரமாக இருப்பானு தெரியுங்களா, இந்த ஹைவேஸ். அவங்களாம் என்னென்னா 100 பாலை பார்த்து தமிழா ஓகே 120 150 ஓகே, ஒரு சப்ஜி பன்னீர் 180 ரொட்டி கொடுத்துருவாங்க 10 ரூபாக்கு சப்ஜியில் அடிக்கிறது. ஆனால் எல்லாம் சேர்த்து 200 கிடைக்குது. அதான் சரி சாப்பிட்டுட்டு நான் காட்டுறேன், ஃபுட்டு வந்து காட்டுறேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபுட்டு வந்து காட்டுறேன். ஃப்ரைட் ரைஸ், யா கிவ் மீ வெஜ் புலாவ். யா ஹைதராபாத் பிரியாணி. ஹைதராபாத் பிரியாணி. யா பையா யா ஓகே. ரைஸ் எல்லாமே 170 150 தான் இருக்குது. சரி அதான் சாப்பிடலாம். இந்த இடத்த காட்டுறேன் பாருங்கள். டீசெண்டாக தான் இருக்குது. சரி அதான் சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டால் பசிக்கு என்னால் முடியல. சரி ஃபுட்டு ஒரு டைம் காட்டுறேன். ரைஸ் இதுதான் அந்த வெஜ் பிரியாணி 170 செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன், ஆனால் டிஃப்ரெண்டாக இருக்குது. ராஜஸ்தானி ஹோட்டல் கைஸ் இது. சாப்பிட்டு दीदी 3 चाय दीदी 185 राइट? Yeah, 185. एक पानी 3 चाय 7 नंबर. ओके Yeah, sure. ये लो. ஆகவே இல்லை அதுக்குள்ள. ஓகே கைஸ் சொல்லலாம் 185 தான். அது சாப்பிட்டேன், கிளம்பிட்டேன், கார் ஏறிட்டு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு பார்க்குறேன். பாய். வந்துட்டே இருந்தேன். இப்போது ஒரு சரியான சம்பவம் ஆகி போச்சு. ஒரு புறம்போக்கு என்ன பண்ணா, ஓரமாக நின்று இருக்க நான் மாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நடுரோட்டுக்கு தள்ளுறானுங்க. வண்டி வந்து கூட பார்க்காம வந்துட்டே இருந்தேன். சருன்னு அந்த மாடு உள்ளே வந்தது. ரொம்பலாம் ஸ்பீடில் ஒரு 90 தான் இருக்கும். வச்சேன் ஒரு கட்டு ரைட்டில். ஒரு செகண்ட் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ அவ்வளோதான்டா இன்னைக்கு மாடு வரப்போகுதுடா மேலே நினச்சிட்டேன். ஜஸ்ட்டு மாடு ரொம்ப ஜஸ்ட்டு கைஸ், ரொம்ப 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 ஜஸ்ட்டு. இப்போ திருப்புற சருன்னு வந்து அந்த கொம்பு வந்து இப்படி அதுவும் பயந்துடுச்சு. ஏன் மாடி பண்ணுறாங்கன்னே தெரியல கைஸ். இங்கே இந்த மத்திய பிரதேஷ் தான் ஒன்று இருக்கிற பைத்தியமாக இருக்கும் போல இதுங்கெல்லாம். மாட்டு கூடலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்குதுங்க. ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் வேறு நான் ஃபுல் ஸ்லோ பண்ணிடுறேன். அப்படியே ஃபுல்லாக டெட் ஸ்லோ பண்ணி தான் இறக்குறேன். பின்னாடி பஸ்ஸுக்காரன் வந்தானா அவன் பிரேக் அடிச்சின்னு வரான். பேக்கில் இருந்து அவன் டபடபடம் விடுவான் போல். நான் ரொம்ப ஸ்லோவாக தான் விட்றேன். இதுவே ஃபாஸ்ட்டு, இன்னும் ஸ்லோ. இதுவே வந்து ஸ்லோ, இன்னும் ஃபாஸ்ட்டாலாம் விட்றேன். டபடபன்னு இடிக்குது இந்த வண்டி. அதுவே கடுப்பாயிடுது. ஆனால் ஒரு செகண்ட் நான் பைன்ட்டேன் கைஸ். நான் உண்மையிலே சத்தியமாக பைன்ட்டேன்னா எப்படி சொல்கிறது, எனக்கு எதாவது லைக் வண்டி ஐயோ. ஏன்னா லைட்டாக மாடு வந்து பார்த்தீங்கன்னா மாடு வெயிட் அதிகம். பட்டுதுன்னு வச்சிங்களேன் வெறுப்பாயிடும். என்னடா இதுன்னு. அது வந்து இந்த பக்கம் ஒரு 4-5 பேர் வண்டியில் போயிட்டு இருக்காங்க. அவங்களே இடிக்க வேண்டியது. அதான் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பீட் லிமிட் மீடியமாக தான் வரும். அதனால உள்ளே வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து ஒரு மாதிரி இதுவாகலாம் பிஹேவ் பண்ணிச்சுன்னா. டோல் வந்துட்டே இருக்கு இன்னைக்கு ரொம்ப. ஓகே கைஸ், நாசிக் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ மும்பை போயிடுவேன். நான் இன்னொரு 400 கிலோமீட்டர்ஸ் தான் நினைக்கிறேன். 52 இருக்கும். அதை பக்கம் தராம பாருங்க. நான் பின்னாடி ஃபுல்லாக பார்த்து தான் நான் இறக்க வேண்டியதாக. அவனுங்க அப்படியே வந்து அடிக்கிறானுங்க. எம்ஹெச் வண்டி மகாராஷ்டிராக்குள்ளே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. தெரியல கைஸ், பாப்பா என்ன 57 இது. ஓகே கைஸ், நான் அப்படியே போயிட்டு இதுதான் அப்படியே போயிட்டு நான் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வீல் அலைன்மெண்ட் வர பண்ணணும்னு நினைக்கிறேன். வீல் அலைன்மெண்ட் என்னென்னு தெரியல பாருங்களேன். ஒரு பக்கமாக இப்படி போய் ஸ்டேரிங் சைடு தான் இருக்கு. ஆனால் வண்டி இப்படி போய் பாருங்க லெஃப்டில். பொறுமையாக போனால் நல்லாவே தெரியும். வீல் அலைன்மெண்ட் காலையில் அவன் பண்ணிக்கோன்னா சரி ஓகே பண்ணிக்கலாம். அடுத்த இடத்துல எங்கேயா மாட்டினா பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், பை.